சென்னை கொளத்தூரில் வீட்டில் அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பள்ளி மாணவர் வெடிவிபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கொரோனாவால் தாய் உயிரிழந்த நிலையில் தந்தை ஹரிஹரனுடன் வசித்து வந்த ஆதித்யா பிரணவ் என்ற 12ஆம் வகுப்பு மாணவர் வீட்டில் வேதிப்பொருட்களை வைத்து ஆராய்ச்சியில் ஈடுபடுவதை வழக்கமாக வைத்திருந்தார். இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் ஆராய்ச்சியில் ஈடுபட்டபோது வேதிப்பொருட்களின் வீரியத்தன்மை அதிகரித்ததால் அந்த வேதிப்பொருட்கள் வெடித்து சிதறியுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் நிகழ்விடத்திலேயே மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். பின் தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் மாணவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதிப்பொருட்கள் ஆபத்தானவை என்பதால் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் இல்லாமல் மாணவர்கள் தன்னிச்சையாக ஆராய்ச்சிகளில் ஈடுபடக்கூடாது என ஆசிரியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வேதியியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஆபத்தான இதெல்லாம் இருக்குது. அதை முதல்ல முறையாக ஆசிரியர்கிட்ட இதெல்லாம் நான் பயன்படுத்தி பண்ணலாமா அப்படின்ற மாதிரி முறையாக ஒரு வரைய அவன் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேரண்ட்டும் குழந்தைங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். வெறும் இப்போ வேதியியல்ன்றதுனால நமக்கு கெமிக்கல் இது ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது. மற்றபடி இப்போ ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் இருந்துச்சுன்னா மின் கசிவு விபத்து இந்த மாதிரிலாம் நிறையா நடக்க வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் தன்னச்சியாக எதுவுமே செய்யக்கூடாது.